உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தாவேகா யாருடன் கூட்டணி அப்படின்றத தாண்டி தாவேகாவுடன் யார் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு தான் பெரிய பேச்சா ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி தாவேகானுடைய வளர்ச்சி மெல்ல 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 வளர்ந்துக்கிட்டே இருக்குது. விஜயோட மாஸ் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 1000 விமர்சனங்கள் வந்தாலும் 1000 எதிர்வினைகள் வந்தாலும் ஒரு பக்கம் கட்சி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழகத்தில் ஒரு புது மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு இளைஞர்கள் விரும்புகிறார்கள் என்பது பொதுமக்களுடைய கருத்து. கருத்து கணிப்பிலும் கூட அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் மற்ற கருத்து கணிப்புகள் பாருங்கள், தாவேகாவுடைய கருத்து கணிப்பு பாருங்கள், பெரும்பான்மையான ஓட்டு அந்த நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா இளைஞர்கள், பெண்கள் தான். இப்படி ஒரு வளர்ச்சி தாவேகா மீது இருக்கிறதுனால மிக முக்கியமாக தேசிய அளவில் எந்த கட்சி கூட்டணிக்கு ரெடியாக இருக்குப்பா? கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இதெல்லாம் சொல்லியாச்சு. மேடையில் கடுமையாக அரசியல் எதிரி விஜய் தாக்கி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி கொள்கை எதிரியெல்லாம் ரொம்ப இப்போல்லாம் பேசுகிறதே கிடையாதுங்க. யார்? பிஜேபியை தான் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு. பிஜேபியை பற்றி எதுவுமே சொல்கிறதில்ல. ஆளும் திமுக பட்சி தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. சரிங்க, இன்னொரு பக்கம் தாவேகா கூட்டணி ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்களே, யார் கூட தான் அப்படின்ற பொழுது அது இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு கூட்டணியோ ஒரு தேர்தல் அறிக்கையோ இப்போ வெளியிட்டால் அது புஷ்பவனம் ஆக்கிடுவாங்க. அது தெரியும், விஜய்க்கும் தெரியும். அங்கு விஜயோட கட்சியில் உள்ள அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் மிக முக்கியமாக தெரியும். இப்போ கூட செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு பாருங்க, படத்தோடு லிங்க் பண்ணி பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் ஜனநாயகம்னு ஒன்று சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. ஜனவரி 9க்கு அப்புறம் ஜனநாயகம் வந்த பிறகு தெரியும் நிஜமான ஜனநாயகம் எதிர்த்து அரசியலையும் சினிமாவையும் போட்டு லிங்க் பண்ணி ஒரு பேச்சு பேசுகிறாரு. உண்மையிலே தாவேகாவிற்கு செங்கோட்டையன் மிகப்பெரிய பலம். நாஞ்சில் சம்பத் ஒரு மேடைக்கான மிகப்பெரிய பலம். யாரும் பேச்சாளர் இல்லையப்பா, சரியாக பேசலையே, ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி யாரும் இல்லையே அப்படின்றாங்க. இனி தேர்தல் வரும்பொழுது, தேர்தல் பரப்புரை வரும்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் மீறி குறிப்பாக பாஜக, காங்கிரஸ் யார் தாவேகா கூட கூட்டணியில் இருப்பாங்க? ஏற்கனவே ஒரு கடுமையான விமர்சனம் இருக்குது, தொடர்ச்சியான விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் பிஜேபியோட பி டீம் தாங்க. அவர் அமித்ஷா தாங்க எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு. அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாருமே இருக்காங்க. சிபிஐ விசாரணையே 2 நாளாக நடந்ததுக்கான காரணம் அதுதான். ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார்லாம் 2 நாள் ஏன் இருக்கணும், கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க. விஜய்க்கு ஒன்றும் சம்மன் அனுப்பலை, சம்மன் அனுப்புறதுக்கு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. இதன் மூலம் கூட்டணிக்காக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு விமர்சனம் ஒரு பக்கம். இப்போ கூட அந்த நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கூட கேட்குறாங்க கன்னியாகுமரியில், பிஜேபி தாவேகாவுடன் கூட்டணி வச்சுக்குமா அப்படின்னு. பொறுத்திருந்து பாருங்கள், இல்லை அதெல்லாம் கூட சொல்ல, பொறுத்திருந்து பாருங்கள் நடக்கும் அப்படின்றாரு. இதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக தாவேகா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, தாவேகா ராகுல் காந்தி, விஜய் ராகுல் காந்தி, இதுதாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே விஜய் மீட் பண்ணிட்டு போனார். அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சமூக வலைதளத்தில் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இன்னும் அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் கேட்குது. அதுக்கு காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கல, எந்த வித பதிலும் சொல்ல, மௌனமாகவே இருக்குது. அப்போ ராகுல் காந்தி விஜயுடன் கூட்டணி வைப்பதில் மிக ஆர்வமாக இருக்கிறார். ஏன்னா ஒரு அடுத்த தலைமுறையை யங்ஸ்டர்ஸ் வரட்டும், எவ்வளோ காலம் அந்த பழைய ஆட்கள் இருப்பாங்க, கூட்டணியே வேற ஒரு கூட்டணியே தமிழகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு ராகுல் காந்தி விரும்புவதாக ஒரு பக்கம். ராகுல் காந்தி கூட 2-3 தடவை பேசியிருக்காரு. ஏற்கனவே விஜயோடைய பழைய நண்பர் தான் அவர். நீங்கள் காங்கிரஸில், தமிழக காங்கிரஸில் 2 பிரிவு இருக்குதுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. தமிழக காங்கிரஸ் ரொம்ப பின்னடைவை நோக்கி போயிட்டுருக்கு, ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு, இது என்ன ஆகுனே தெரியல அப்படின்னு டேரிங்காக ஒரு பக்கம் ஒரு விமர்சனத்தை முன்னே வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே தமிழக காங்கிரஸில் 2 பிரிவு இருக்குது அப்படின்னு காங்கிரஸாரே சொல்கிறாங்க. ஒன்று சோனியா அணி, இன்னொன்று ராகுல் அணி அப்படின்னு. இந்த சீனியர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோனியா அணி, ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், இவர் கார்த்திக் சிதம்பரம், இவங்கெல்லாம் ராகுல் அணி. இப்போ ரெண்டு விதமாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் குறிப்பாக ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம், மாணிக் தாக்கூர், இவங்கெல்லாம் ராகுல் அணியாக இருக்கிறதுனால இவங்க விஜய் கூட ஒரு கூட்டணி வைக்கலாம், இவங்க அதை விரும்புகிறாங்க. காலகாலமாக நீங்கள் டிஎம்கே கூட ஒரு கூட்டணி வச்சுட்ருக்கீங்க. இங்கே கலைஞர் இருந்த பீரியடில் இது மாதிரி சட்டமன்ற
தேர்தல் வரும்பொழுது ஏறக்குறைய பாதி தொகுதி பிரித்து கொடுப்பார் காங்கிரஸுக்கு. அது அப்படியே குறைஞ்சு இன்னைக்கு 20 சீட்டுக்கெல்லாம் போய் நிற்க வேண்டியதாகிப்போச்சு. நாங்கள் 20 சீட்டுக்கெல்லாம் கெஞ்ச வேண்டியதாகிடுச்சு. வாங்க, ஒரு புது மாற்றத்துக்கு வாங்க, ஒரு வளரக்கூடிய கட்சிக்கு வாங்க, ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கிற இந்த கட்சிக்கு வந்து நம்ம ஏன் இங்கே கூட்டணி வைக்கக்கூடாது, நமக்கு அதிக சீட்டு கிடைக்கும், ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்குது, நம்முடைய சிறுபான்மையினர் ஓட்டு அந்த கட்சிக்கு வந்து பெரும்பான்மையாக போய் சேரும். இதெல்லாம் தாண்டி இந்த வெறும் சட்டசபைக்கு மட்டும் கிடையாது, வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இது ஒரு அச்சாணியாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படின்னு அவங்க விரும்புறதுக்கான காரணம் என்னன்னா, விஜயோடைய மாஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் அதிகப்படியாக இருக்குது, வந்து கர்நாடகாவிலே இருக்குது. நம்ம கேரளாவில் விஜய் கட்சி சார்பாக கூட ஒரு 4 சீட்டு கொடுக்குறோம், இல்லை கூட்டணி வச்சு அங்கே கூட நம்ம போய் பேசுகிறோம், தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்பொழுது காங்கிரஸுக்கு ஒரு வலுவாக இருக்குமே. இதை தான் சாமி விரும்புகிறாங்க அவங்கன்ட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு. ராகுல் காந்தி உண்மையிலே மௌனமாகவே இருக்கிறார். அவர் எந்தவித கருத்தும் அவர் சொல்லலை. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சின்னம் கிடைக்குமா, என்ன சின்னம் கிடைக்கும், இந்த சின்னத்தை கொண்டு போய் விஜய் சேர்ப்பாரா, இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இது மாதிரி தொடர்ச்சியான விமர்சனம். நான் திரும்பவும் சொல்கிறது தான், ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி சின்னம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஏன் ஒரு 30-25 வருஷத்துக்கு முன்னாடி கூட சரிங்க. இப்போ இந்த ஊரில் பெருசுங்கெல்லாம் கேட்பாங்க, நீ எதுக்கு போட்ட அப்படின்னு கேட்பேன். ஓட்டு போட்டேன், நான் ரெட்டாலிக்கு போட்டேன், உதயசூரனுக்கு போட்டேன், கை சின்னத்துக்கு போட்டேன் அப்படின்வாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாறி இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டாக மாறி சோஷியல் மீடியாக்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வேட்பாளர் யார், தலைவர் யார், அவங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஒரே மொபைலில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சின்னம் முக்கியம்தான், அதை தாண்டி சின்னம் மட்டுமே ஒரு கட்சிக்கான வெற்றின்னு சொல்ல முடியாது. கூட பார்த்தீங்கன்னா விசில் சின்னமா அல்லது வந்து ஆட்டோவா வேறு என்ன அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு பொங்கல் அன்னைக்கு விஜய் அறிவிக்கக்கூடும் சின்னத்தை, அது ஒரு 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 தனி மேடையாக போட்டு அறிவிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. ரைட்டு, இதெல்லாம் ரைட்டுங்க. ஒரு பக்கம் எப்போ நீங்கள் வந்து தேர்தல் பரப்புரைக்கு கிளம்ப போகிறீங்க, சேலத்தில் எப்போ வந்து விஜய் பேச போகிறாரு, அதுக்கு அடுத்த கட்டமாக எப்போ வந்து அவருடைய பயணம் தொடர்புடன் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் தெரிஞ்சு போயிடும். இப்போதுலேருந்தே ஆரம்பித்தா தான் உண்டு. இந்த ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு முறையும் பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குல்ல, அந்த பர்மிஷன் நம்ம வாங்கியே நம்ம கடிதம் கொடுத்து வாங்கிடுவோம். வாங்கிட்டு சேலம், வேலூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி இப்படி வந்து பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த வெயிட் பண்ணுறதே இந்த ஜனநாயகன் படத்துக்காக தான். 9ஆம் தேதி வரப்போகிற அந்த ஜனநாயகன் படத்திற்காக தான் விஜய் அடக்கி வாசிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல். காரணம் என்னென்னா, நாம் ஏதாவது அரசியலில் எக்குத்தக்கமாக ஏதாவது பேச போய் பண்ண போய் அது ஒரு படத்திற்கு பின்னடைவாக எடுப்பது, ஒரு பட நிறுவனத்துக்கு ஒரு பெரிய இதுவாக எடுப்பது. ஏன்னா அவ்வளோ காசு செலவு பண்ணி படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் கடைசி படம் அப்படின்றது ஒரு காத்திருப்பில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இங்கே தமிழக அரசியல் கட்சிக்குள்ளேயே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுச்சு. அந்த சலசலப்புக்கு காரணமே விஜய் வந்ததுனால தான். குறிப்பாக பாருங்கள், வைகோ வந்து சமத்துவ நடைப்பயணம் அதை தொடர்ந்து அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸே வந்து நாங்கள் இல்லைங்க, நாங்கள் வந்து அதில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயே காங்கிரஸ் வந்து ரைட்டு, அவங்க வந்து ஒரு முடிவோடு தான் இருக்காங்க பொழுது, அதுலேயும் பெரும்பான்மையானவர்கள் டிவிகே பக்கம்தான் இருக்காங்க. சரி, ஏன் சமத்துவ நடைப்பயணத்தில் இங்கே கலந்துக்கல அப்படின்றது, அதில் வந்து நாங்கள் வந்து அவர் வைகோ வந்து பிரபாகரன் படத்தை வச்சுருக்காரு, அது எங்கள் கொள்கைக்கும் எங்கள் கட்சிக்கும் முரண்பாடான ஒன்று அப்படின்ட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், இதுக்கு முன்னாடி வைகோ அதிமுக நிகழ்ச்சிகள், நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தபோது அதெல்லாம் போகலையா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவான கேள்வியாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக பெரும்பான்மையானவர்கள் காங்கிரஸ்லேருந்து விரும்புவது என்னென்னா விஜய் கூட போயிடலாங்கன்னு. இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால தேமுதிக, பாமக, ஓபிஎஸ், அப்புறமா டிடிவி, இவங்கள் எல்லாருடைய விருப்பமும் என்னென்னா சேர்ந்துருவாங்க, முதல்வர் வேட்பாளராக இருக்கட்டுமே அப்படின்னு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்ச ஒரு தகவல் வந்து, இப்போ ஜனநாயகன் படம் நடிக்கிறார்கள், இந்த படத்துக்காக 225 கோடி ரூபாய் விஜய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த சம்பளத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட தொகையை பிரித்து விவசாயிகளுக்கு கொடுப்பதாக இருக்கிறார் விஜய். இது எக்ஸ்க்ளூசிவான தகவல். இது வந்து என்னப்பா பவன் கல்யாணுடைய பாணியாக இருக்குதே அப்படின்னு, பவன் கல்யாண் பாணி தான் அது வந்து. பவன் கல்யாண் வந்து ஒரு படத்தை நடிச்சாப்புல, வினோத சித்தம்னு ஒரு படம் வந்து பாருங்கள், அந்த படத்தினுடைய ரீமேக்கில் நடிச்சாப்புல. அந்த படத்திற்கான அவருக்கு சம்பளம் 42 கோடி ரூபாய். அந்த 42 கோடி ரூபாயில் 2 கோடி ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி 40 கோடி ரூபாயை 365 விவசாயிகளுக்கு, நலிந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு லட்சமாக திருப்பி கொடுத்துருக்காரு.
கொடுத்துருக்காரு. எப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஜனசக்தி கட்சி ஆரம்பித்த பிறகு நடிகராக இருக்கும்போதே கொடுத்தாச்சு வந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கு அவ்வளோ பெரிய மாஸ் வந்து ஆந்திராவில். அங்கே கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, அந்த விவசாயிகள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டார்கள். அந்த மாதிரியான செய்தி வந்தப்போ, விவசாயிகள் நல்லா இல்லைன்னா இந்த நாடு நல்லா இருக்காது, இந்த மாநிலம் நல்லா இருக்காது. அவங்க செழிப்பாக இருந்தால் தான் இந்த பூமியே செழிப்பாக இருக்கும், இந்த மாநிலமே செழிப்பாக இருக்குன்ட்டு உணர்ந்து பண்ணார். அதே பாணியைத்தான் விஜய் கையாள போகிறார். வர அந்த தொகையை எடுத்து நலிந்த விவசாயி, ஏழை விவசாயி, மற்றவர்களும் தெரியல, ஒரு குறிப்பிட்ட தொகையை பிரித்து கொடுக்க போகிறார். சரி, மற்றவங்களாம் கொடுக்கலையா அப்படின்ற விமர்சனம் வந்தால், நான் வர எலெக்ஷனில் நான் ஜெயிக்கிறேன், இது ஒரு முன்னோட்டமாக வச்சுங்க, இது சம்மந்தமாக நீங்கள் விமர்சனம் பண்ணால் கூட சரி, ஏறக்குறைய அந்த எலெக்ஷனுக்காக தான் இவர் வந்து லஞ்சமே கொடுக்குறாரு, எலெக்ஷனுக்காக தான் இது பண்ணுறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் மனசில் பட்டுது. ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, விஜய் வந்து வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிப்பார், 1000 கோடி சம்பாதிப்பாருன்றாங்க. ஆனால் என்னத்தை அவர் கொடுக்குறாரு, என்னத்தை கொடுப்பாரு? 30 வருஷம் நீங்கள் எங்களுக்காக காத்திருந்தீங்க அப்படின்னு தியேட்டர் வாசலில் காத்திருந்தீங்கன்னு சொல்கிறாரு வந்து. அப்போ 30 வருஷமாக காத்திருந்தா அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? 30 வருஷம் நான் உங்களுக்காக வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விமர்சனம் இருக்கிறதுல அந்த விமர்சனத்தை உடைப்பதற்காக இந்த மாதிரி ஒரு நல் திட்டத்தை செய்ய போவதாக ஒரு தகவல். வரவேற்கிறோம், தலைவணங்கி. ஒரு பக்கம் அரசியல் சூடு தமிழகத்தில் பரபரப்பாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் தாவேகா என்பதில், விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.